வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் மதிய வணக்கங்க. பழனிசாமி அப்படின்றவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னன்னாங்க, அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா வேஷத்தை கோயிலில் போடுறீங்க இல்லைம்மா, அப்படியே வேஷத்தோடு வீட்டுக்கு வந்துருங்கம்மா, அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்கல்ல, எதுக்காக நீங்கள் கோயிலில் கலைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது மாதிரி பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா கோயில் அந்த மலையனூர் எல்லைக்குள்ளே போய் நம்ம வேஷம் போடணும். ஒன்று அங்கே அக்னி குளத்தாண்டு போடுவாங்க, இல்லை மலையனூர் அந்த அம்மா அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா கோயிலாண்டு போடுவாங்க. எங்கே போட்டாலும் அந்த அம்மா எல்லை தான் அது, அதனால் அங்கே போடணும். அதுவும் கூட ஒரு அரை இருட்டில் தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா வேஷத்தை. அதேமாதிரி வேஷம் கலைக்கும் பொழுது கூட சுற்றி கித்தி போட்டு அந்த அம்மா வேஷத்தோடு சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் அரை இருட்டில் தான் கலைக்கணும். அதுவும் எல்லை தாண்டக்கூடாது. அந்த அம்மா எல்லையை தாண்டி நம்ம போய் வேஷத்தை கலைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உங்களை விட நானுமே ஆர்வக்கோளாறு தாங்க. வீட்டுக்கு வரைக்கும் அம்மா அதேமாதிரி வேஷத்தோடு வந்துடணுன்னா நானும் ஆசைப்பட்டது உண்டு. ஆனால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் மலையனூரில் வேஷம் போட்டுட்டு இது மாதிரி கலைக்க போகும்பொழுது கலைச்சிட்டும் முகம் மட்டும் தாங்க கழுவல. அப்போது எல்லாம் ரெடி பண்ணி பேகெல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்போது ஒரு பாட்டி அம்மாங்க சொன்னாங்க, மலையனூரில் நிறைய பாட்டிங்க இப்போ நிறைய பேர் ஆதரவு இல்லாத பாட்டிங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அங்கே. அதில் ஒரு பாட்டி அம்மா அவங்களுக்கு வயதே 90க்கு மேலே இருக்கும்பொழுது, ஆனால் முகம் ரொம்ப கலையான முகம், நல்லா அழகாக இருந்தாங்க அவங்க சொன்னது என்னென்னா, அங்காளி ரொம்ப கோவக்காரி, எல்லைக்குள்ளேயே அவளை கலைச்சிட்டு போயிடணும், எல்லையை தாண்டி போயிடாத, அப்படியே வேஷத்தோடு போகக்கூடாது அந்த அம்மா உருவத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அவங்க சொல்கிறது கொஞ்சம் அவங்க மொழியில் சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னது ரொம்ப பயங்கரமாக ஒரு அட்வைஸ் பண்ண மாதிரி இருந்தது, உண்மையை சொன்ன மாதிரி இருந்ததுங்க. என்னென்னாங்க, அந்த அம்மா ரொம்ப உக்ர ரூபி, சுடுகாட்டில் வாழ்கிற அங்காள பரமேஸ்வரி. அந்த அம்மா ரொம்பவும் ஆங்கார சக்திங்க. அந்த அம்மாவை எல்லையை தாண்டி நம்ம கொண்டு போகவே கூடாது. பயங்கர கோவம் வரும் அந்த அம்மாவுக்கு, என்ன நடக்குமே தெரியாதுன்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க எனக்கு. அதனால் எல்லையை தாண்டி அம்மாவை கொண்டு போகக்கூடாது. நம்மளுக்கு எவ்வளோ தான் ஆசை பிரியம் எல்லாமே இருந்தால் கூட மலையனூர் எல்லையை தாண்டவே கூடாது அந்த அம்மா வேஷத்தோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் விதிவிலக்கு என்னென்னாங்க, சில பேர் கோயில் வச்சுருப்பாங்க, குறி சொல்கிற மேடை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கூட ஓரளவுக்கு வேஷத்தோடு கூட போயிட்டு அந்த அம்மா சக்தி எங்கள் கோயிலுக்கு வரணும், நாங்கள் சொல்கிற குறி மேடைக்கும் வரணும் அப்படின்ற மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் நம்ம வீட்டுக்கு தானே போகிறோம் இல்லைங்களா, அதனால் நம்ம வீட்டுக்கெலாம் அந்த மாதிரி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வீடு அவ்வளோ சுத்தபத்தமாக வச்சுருக்கோம்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் ரொம்ப தவறு. இதில் மாறுபட்ட கருத்து இருந்தால்